சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியொரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மணிமேகலை அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். மேடம் டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். சிவசிவ அன்பே சிவம் லைவ் ஸ்ட்ரீமில் தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தலைப்பு இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி, அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு, பகுதி 2. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செக்ஷன்ல அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு என்றால் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிட்டு அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னன்னா, முதல்ல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அறிதிறன் வளர்ச்சி குறைபாடுனா என்ன, அது வருவதற்கான காரணங்கள், அதை எப்படி அந்த அறிதிறன் வளர்ச்சி குறைபாடோட வகைகள் என்ன, அது ஒவ்வொரு வகையிலும் எந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கலாம், எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வகைகளுக்கும், அதாவது நம்ம அறிதிறன் வளர்ச்சி 4 வகைகளை பிரிச்சிருக்கோம். இந்த 4 வகைகளையும் எப்படி கொண்டு வரணும், எந்த மாதிரி அந்த ஒவ்வொரு வகைகளுக்கும் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், எந்த மாதிரி கல்வி, அதாவது அதுல மொத்தம் 5 இருக்கு. பிசிக்கல் டெவலப்மெண்ட்டு, காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டு, சோசியல் டெவலப்மெண்ட்டு, அடுத்து பிசிக்கலு, காக்னேட்டிவ், சோசியல், அகாடமிக், அடுத்து பிஹேவியர். இந்த 5 டெவலப்மெண்ட்டும் எப்படி கொடுக்கணும் ஒரு குழந்தைக்கு அப்படின்றத நம்ம அடுத்த ஒவ்வொரு கடைசியில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். முதல்ல அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு என்றால் என்னன்னா, அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு அப்படின்றது மூளை வளர்ச்சி குறைபாடு. அதாவது குழந்தைங்க முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி குழந்தை ஒரு தாய் திருமணத்திற்கு பிறகு ஒரு கன்சீவா இருக்க டயத்துல, அடுத்து குழந்தை பிறக்கிற டயத்துல, குழந்தை பிறந்த பின்னாடி, இந்த 3 டயத்தையுமே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 3 டயத்துலையும் என்னெல்லாம் பிரச்சனை வந்தா இந்த மூளை வளர்ச்சி குறைபாடு அப்படின்ற குழந்தைய பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ஏற்கனவே பார்த்தோம். அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு என்றால் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு அறிதிறன் வளர்ச்சி குறைந்தது நார்மலா 90 ஐக்யூ லெவல் இருக்கணும். நார்மல் 90 இருக்கணும். இதுல 4 வகையா பிரிச்சிருக்காங்க. 20 ஐக்யூ லெவல், அறிதிறன் வளர்ச்சி ஐக்யூ லெவல் 20க்கு கீழே, 20ல இருந்து 39 வரை, 40ல இருந்து 59 வரை, 60ல இருந்து 79 வரை, இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதை என்ன சொல்றாங்கன்னா, 0ல இருந்து 20 20 ஐக்யூ லெவல் அந்த இது இருக்கிறத குழந்தைய ப்ரொஃபவுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 20ல இருந்து 39 வரை அப்படின்னா அந்த குழந்தை சிவியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 40ல இருந்து ஒரு 59 வரை இருக்க குழந்தைகளை ஐக்யூ லெவல் அறிதிறன் வளர்ச்சி குழந்தைகளை மாடரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 60ல இருந்து 79 ஐக்யூ லெவல் இருக்க குழந்தைகளை மைல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வகையா பிரிச்சிருக்காங்க. முதல்ல இந்த குழந்தை ஏன் பிறக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல தாய் ரொம்ப ஒரு சுமூகமான ஒரு சூழல்ல இருக்கணும். மேபி அந்த தாய் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும், இல்லை ட்ரக்ஸ் இந்த மாதிரி அடிக்ட் ஆனாலும் சரி, இல்லை பெயின் கில்லர் இந்த மாதிரி டேப்லெட் அதிகமாக சாப்பிட்றது, டயபெட்டிக்காக இருந்தாங்கனாலும் சரி, இல்லை கன்சீவான டைப்ல அதிகமான மன அழுத்தத்தில் இருந்தாலும் சரி, வயசு ரொம்ப கம்மியான வயசுல குழந்தை கன்சீவ் ஆனாலும் சரி, இல்லை ரொம்ப வயசு 38 வயசுக்கு அப்புறம் குழந்தை கன்சீவ் ஆனாலும் சரி, இந்த மாதிரிலாம் ஒரு காரணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி அந்த தாய் பரம்பரையா அவங்க முன்னோர்கள், அவங்களோட அம்மா அப்பா, அவங்க வீட்டுல ஒரு ஹெடிட்டின்னு சொல்லுவாங்க. இதுல அவங்களுக்கு அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு இருந்து ஒரு குழந்தை இருந்தாலும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல கன்சீவ் ஆன டயத்துல இது ரீசன் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது, ரொம்ப வயசுல குழந்தை பெற்றுக்கிறது, சரியான உடல் ஆரோக்கியம் இல்லாதது, மன ஆரோக்கியம் இல்லாதது, மனநோயில ஒரு தாயா இருந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கும். குழந்தை பிறக்கிற டயத்துல என்னெல்லாம் பிரச்சனை வரும்னா,
குழந்தை பிறக்கிற டயத்துல கப்பு போட்டு எடுப்பாங்க. ஒரே நேரத்துல ஒரு 4 ஒரு 2, 3, 4 இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பிறக்கும். இதுவும் ஒரு காரணம் இந்த டிசபிலிட்டி குழந்தைய பிறக்கிறதுக்கு. இதுவும் ஒரு காரணம் தான் நான் சொல்றேனே தவிர, இது மட்டும் காரணம்ன்றத சொல்லல. அடுத்தது கப்பு போட்டு எடுப்பாங்க. அதாவது சிசேரியன் பண்றதுக்கு முன்னாடி கருவி யூஸ் பண்ணுவாங்க. கப்பு போட்டு எடுக்குறது. அது வந்து என்ன பண்ணும், இந்த இடத்துல பிரஷர் குடுத்தோனே அந்த குழந்தை மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து குழந்தை பிறந்தோனே ஃபிக்ஸ் வரும். குழந்தை பிறந்தோனே அழுகாது குழந்தை அந்த குழந்தை. அப்புறம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் வந்து குழந்தை பிறக்கிற டயத்துல உள்ள பிரச்சனைகள். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னலாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, ஃபிக்ஸ் வந்திருக்கும். இல்ல சிவியரா காய்ச்சல் ஏற்பட்டிருக்கும். ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கும். இல்ல மேபி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம். இதெல்லாம் வந்து குழந்தை பிறந்து ஒரு 1 வயசு 2 வயசுக்குள்ள வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள். இப்ப இதெல்லாம் இருந்தா அந்த குழந்தை வந்து அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தையா பிறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில குழந்தைங்களுக்கு ஏன் பிறக்குதுன்ற காரணமே தெரியாது. அதுவும் சில காரணங்களே இல்லாம இருக்கலாம். இல்லாமலும் இந்த மாதிரி அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு உள்ள குழந்தைகளா பிறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே நான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுனால இது மட்டும் தான் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா இதுவும் ரீசனா இருக்கலாம். இப்படிதான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரிசர்ச்ல. ஓகேவா? இப்ப ஆல்ரெடி நம்ம வந்து அறிதிறன் வளர்ச்சி குறைபாடுனா என்ன? அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு அப்படின்றது என்னன்னா, நம்ம மத்தவங்க சொல்றத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவங்களோட வேலைக்கு தன்னோட வேலைக்கு வந்து ஒவ்வொரு ஐக்யூ லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு இது கொடுக்கலாம், இது கொடுக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அறிதிறன் வளர்ச்சி குறைபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு குழந்தை அறிதிறன் வளர்ச்சி குறைபாடுடைய குழந்தையா ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு இதெல்லாம் ரீசன் ஆகும். மேபி வந்து உங்களுக்கு இப்போ ஒரு தாய் வந்து ஒரு கன்சீவா இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ரீசன்லாம் தெரிஞ்சுச்சுன்னா மேக்சிமம் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனாலதான் முன்கூட்டியே வந்து இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த இடத்துல கவனமா இருங்கன்னு சொல்றதுக்காண்டி இந்த இந்த டாபிக்கை நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா, இப்ப இதோட வகைகள் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ப்ரொஃபவுண்டு, சிவியரு, மாட்ரேட்டு, மைல்டு. நார்மல் ஐக்யூ வந்து 90 இருக்கணும். இதை விட கீழே குறைஞ்ச 80 வரையும் மைல்டு, மாட்ரேட்டு, சிவியரு, ப்ரொஃபவுண்டு அப்படின்னு ஒவ்வொரு வகையா பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 4 வகையா பிரிச்சிருக்காங்க. இதுல ப்ரொஃபவுண்ட் அப்படின்னா ஜீரோல இருந்து 20 வரையும் இருக்கும் ஐக்யூ லெவல். ஆக்சுவலா என்னன்னா இந்த ஐக்யூ லெவல் எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னா, நார்மலா ஒரு குழந்தையோட மன வயது கீழே வந்து ஆக்சுவல் ஏஜ். அதாவது நார்மலா எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து 5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தையோட மனசுல வந்து மனதை வந்து கணக்கிட்டு பார்த்தோம்னா அந்த குழந்தையோட மன வயது வந்து 2 வயதாகும். கீழே அந்த குழந்தையோட உண்மையான வயது என்னன்னா 5 வயசாகும். இதோட 100ஆல பெருக்கணும்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு நம்பர் தான் ஐக்யூ லெவல் செக் பண்ண நம்பர்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய வந்து டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸை வச்சு அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எம்டிபிஎஸ், பேசிக் எம்ஆர், அதுக்கப்புறம் வந்து பிரகாஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டூல்ஸ் இருக்கு. இந்த ஐக்யூ லெவல் செக் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸை வச்சு அவங்க வந்து அசஸ்மெண்ட் பண்றது தான் வந்து ஐக்யூ லெவல் வந்து அசஸ்மெண்ட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த இதை வச்சுதான் நிர்ணயிப்பாங்க. இந்த குழந்தை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 40 இருக்கு அப்படின்னா, ஒரு 39 இருக்கு ஐக்யூ லெவல் அப்படின்னா இந்த குழந்தை வந்து மாடரேட்டு, இந்த குழந்தை வந்து சிவியர். இந்த சிவியர் குழந்தைக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு நிர்ணயிச்சு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தையோட ஐக்யூ லெவலுக்கு தகுந்த மாதிரி சில ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம 4 கேட்டகரி பார்த்துக்கோம். இதுல முதல் கேட்டகரி 0ல இருந்து 20 ஐக்யூ லெவல் இருக்க குழந்தை வந்து ப்ரொஃபவுண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபவுண்டுல குழந்தைய வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த குழந்தைங்க வாழ்நாள் முழுதும் நம்ம தான் பாதுகாக்கணும். சாப்பாடு கொடுக்கறது, பாத்ரூம் கிளீன் பண்றது, அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது, குளிக்கிறது எல்லாமே பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆளானாலும் இருப்பாங்க. இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே ஒரு தாய் தான் கூட இருக்கவங்க தான் அந்த குழந்தைக்கு தேவையான எல்லாருமே செஞ்சு கொடுக்கணும். இந்த குழந்தைகளுக்கு நீங்க எதுவுமே டீச் பண்ண முடியாது. ஒரு பிறந்த குழந்தைகளுக்கு எதுவுமே கொடுக்க முடியாம நம்ம எப்படி பேம்பர் பண்ணியிருக்காங்களோ இதே மாதிரிதான் இந்த குழந்தைங்க இருப்பாங்க வாழ்நாள் முழுவதும். அதனால இவங்களுக்கு எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். இவங்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் நம்ம கொடுக்க முடியாது. அந்த இதுதான் வந்து 0ல இருந்து 20 ஐக்யூ லெவல் உள்ள குழந்தைங்களுக்கு நீங்க வந்து எல்லாமே நீங்க தான் பார்த்து
ஒரு ஒரு பிறந்த குழந்தையை எப்படி டயத்துக்கு சாப்பாடு கொடுத்து டயத்துக்கு அந்த குழந்தைக்கு இது பண்ணணும், பாத்ரூம் க்ளீன் பண்ணி ட்ரெஸ் மாற்றி பண்ணுறோமோ இதையெல்லாம் அந்த குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து இப்போ 20லேருந்து 39 ஐக்யூ லெவல் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த குழந்தை வந்து சிவியர். இந்த குழந்தைக்கு வந்து நீங்க வந்து ஜஸ்ட் அன்றாட வாழ்க்கையை வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இந்த குழந்தைக்கு வந்து நீங்க பெரிய லெவல்ல படிப்பறிவோ தொழிற்கல்வியோ கற்றுத்தர முடியாது. ஆனா சாப்பாடு சாப்பிடுறது, குளிக்கிறது, தான் வேலை தானே செஞ்சுக்கிறது, இந்த வேலையெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். ட்ரெஸ் மாத்துறது, டாய்லெட்டிங் க்ளீன் பண்றது, தான் வேலைய தனக்கு தேவையான வேலைய ஏடிஎல் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. தன்னுடைய வேலைய அன்றாட தேவைக்கு உண்டான வேலைகளை மட்டும் இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த குழந்தைய ட்ரெஸ் மாட்டுறது சொல்லிக் கொடுக்கலாம், குளிக்கிறது சொல்லிக் கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு டாஸ்க் ஆயிடுச்சு. ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து இந்த குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணி இந்த குழந்தையில தன்னோட வேலையை தானே செய்ய வைக்கிறதுக்கு உண்டான ட்ரைனிங்கை கொடுக்கலாம். இந்த இதுதான் வந்து மாடரேட் குழந்தை, சாரி சிவியர் குழந்தைக்கு உண்டான ஐக்யூ லெவல். அடுத்த கேட்டகரி என்னன்னா மாடரேட். இந்த குழந்தைங்களோட ஐக்யூ லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 40லேருந்து 59 வரை இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏடிஎல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அன்றாட வேலைகள் தாங்களே எப்படி செய்யணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்கலாம். அதே நேரத்துல அந்த குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு கல்வி கொடுக்கலாம். ஓரளவுக்கு கல்வி அப்படின்னா படிப்பறிவு இருந்ததெல்லாம் பண்ண முடியாது. ஒரு டைம் சொல்லிக் கொடுக்கலாம், இல்ல ஒரு தொழில் கல்வி சொல்லிக் கொடுக்கலாம், மணி கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கலாம், பணத்தை எப்படி எண்ணுறது, அதை வச்சு எப்படி வருமானத்தை உருவாக்குறது, தான் வேலையை எப்படி செஞ்சுக்கிறது, அந்த ஒரு தொழிற்கல்வி கற்றுக்கிட்டு அந்த அந்த தொழிற்கல்வி மூலிமா எப்படி வருமானத்தை ஈட்டுறது, இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் வந்து இந்த மாடரேட் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த குழந்தைகளுக்கு எப்படி பண்ணலாம்னா, அந்த குழந்தைங்க வந்து அந்த கம்யூனிட்டின்னு சொன்னால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கடல் சார்ந்த ஒரு பகுதியில் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வலை பின்னுறது சொல்லிக் கொடுக்கலாம், மீனை வாங்கி அதை சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் இருக்க சிப்பி இருக்கு இல்லையா, அந்த சிப்பி வச்சு இப்படி வேலைப்பாடு, கண்ணாடி வேலைப்பாடுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதை வச்சு அந்த குழந்தைங்க வந்து வருமானத்தை பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து குழந்தைங்க அந்த மாடரேட் உள்ள குழந்தைங்களுக்கு சொல்லிடுவோம். அந்த குழந்தைய சுற்றி என்ன கம்யூனிட்டி இருக்கோ, என்ன சுற்றுச்சூழல்ல என்ன ஒரு அவைலபிளான திங்ஸ் இருக்கோ, அந்த குழந்தைக்கு என்ன கற்றுருக்கோ, என்ன பார்த்து வளர்ந்துருக்கோ, அதை வச்சு ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்து தன்னோட வேலையும் கற்றுக் கொடுத்து தன்னோட அன்றாட வேலையை கற்று தனக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி யாரையும் டிபெண்ட் பண்ணாம தன்னிச்சையா வாழ்றதுக்கு உண்டான சூழலை அமைச்சு கொடுக்க முடியும். இது மாடரேட் குழந்தைக்கு உண்டான கல்வி. நெக்ஸ்ட் மைல்டு. மைல்டுன்றப்ப அவங்களோட ஐக்யூ லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 70லேருந்து 60லேருந்து 79 வரை ஐக்யூ லெவல் இருக்கும். இந்த 60லேருந்து ஐக்யூ லெவல் இருக்கிற குழந்தைங்க வந்து 60லேருந்து 79 வரை உள்ள ஐக்யூ லெவல் இருக்க குழந்தைங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மைல்டு கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இந்த மைல்டு குழந்தைகளுக்கு மேக்சிமம் நார்மல் குழந்தை மாதிரி தான் இந்த குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு படிப்பு சொல்லித்தர முடியும். படிப்பு அப்படின்னா ஒரு ஆவரேஜா மார்க் எடுக்க வைக்க முடியும். ஆவரேஜா மார்க் எடுக்கிறது அந்த குழந்தை செல்ஃப் எஸ்டீம் பண்ணுச்சுன்னா ஒரு 60லேருந்து 70 வரை கூட நல்ல குழந்தைங்க எடுக்க முடியும். இந்த மைல்டு கேட்டகரி இருக்க குழந்தைங்க ஓரளவுக்கு எஜுகேஷனும் கொடுக்க முடியும், அதே நேரத்தில் தொழிற்கல்வியும் சொல்லித்தர முடியும், அன்றாட வேலைகளையும் செய்ய சொல்லித்தர முடியும். இந்த குழந்தைங்க ஓரளவுக்கு ஈஸியாக அன்றாட வேலைகள் ஆட்டோமேட்டிக்காகவே ஓரளவுக்கு வீட்டை பார்த்து அதை பார்த்து அவங்க கற்றுட்டு வருவாங்க. அதோட ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு, வீட்டு வேலைகள் எப்படி செய்யறது, வெளியில சம்பாதிக்க உண்டான வேலைகள் எப்படி செய்யறது, அதோட கல்வி அறிவை எப்படி கற்றுக்கிறது, இவங்களால டிகிரி படிக்க முடியும், அதாவது எக்ஸ்ட்ரா கூட நிறையாவும் படிக்க முடியும், அதே நேரத்தில் தொழிற்கல்வியும் கற்றுக்க முடியும். இந்த கேட்டகரி இருக்கிறவங்க குழந்தைங்க. ஓகே. இப்போ ஒவ்வொரு கேட்டகரியும் எந்த மாதிரி ட்ரைனிங் படிக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணுன்றத பார்த்தாச்சு. இப்போ இது எப்படி ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தைய வந்து பார்க்கணும். குழந்தைய வந்து பார்த்துட்டு அந்த குழந்தை என்ன கேட்டகரியில் இருக்கு அப்படின்றத அசஸ்மெண்ட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து ஆல்ரெடி வந்து பீடியாட்ரிஸ்ட் வந்து ஆல்ரெடி டயக்னோஸ் பண்ணி அந்த குழந்தையோட ஐக்யூ லெவல் செக் பண்ணி சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த குழந்தையோட ஐக்யூ லெவல் இதுதான் அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த குழந்தையோட என்ன சொல்லித்தர முடியும் அப்படின்றத நம்ம பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா வந்து இந்த குழந்தைய வந்து செக் பண்ணணும். குழந்தைக்கு என்ன வருது, வந்து டேட்டா கலெக்ட் பண்ணணும். குழந்தையோட
பேரண்ட்ஸ் என்ன, பேரண்ட்ஸ் வந்து யாரு, அவங்களோட சிப்ளிங்ஸ் யாரு, சிப்ளிங்ஸ்னா குழந்தையோட அந்த குழந்தையோட கூட பிறந்தவங்க யாரு, அவங்களோட எப்படி இருக்காங்க, இந்த மாதிரி ஃபேமிலி இருந்து வந்திருக்காங்க, நியூக்ளியர் ஃபேமிலியா இல்லை ஜாயிண்ட் ஃபேமிலியா அப்படின்னு ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணணும். அந்த குழந்தைய பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், இந்த குழந்தை இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான காரணம் வேணும். அது வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க, குழந்தைக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது அப்படின்னு எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஐ ஐடி சொல்லுவாங்க, அதாவது ஐபி சொல்லுவாங்க, ஐஇபி சொல்லுவாங்க, அதாவது இண்டிவிஜுவலிஸ்டு எஜுகேஷனல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா தனிநபர் பாடத்திட்டம். ஓகேவா? இப்போ தனிநபர் பாடத்திட்டம் அமைச்சு முதல்ல வந்து 5 ஸ்கில்லையுமே நம்ம கொடுக்கணும். ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அன்றாட வேலைகள், ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸில் குழந்தைக்கு டாய்லெட்டிங் போக தெரிஞ்சிருக்கா, சாப்பாடு சாப்பிட தெரியுமா, ட்ரெஸ்ஸு மாற்ற தெரியுமா, குழந்தை வந்து குளிக்கிறது அதுவாக குளிச்சுக்கிறோமா, இந்த மாதிரி ஒவ்வொரு இதையுமே தன்னுடைய வேலையை செய்யறதுல எல்லாமே இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். ஓகே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டா எந்த ஆக்டிவிட்டி வரல, மேபி அந்த குழந்தைக்கு டாய்லெட் போக தெரியாம இருக்கலாம், இல்லை ப்ரெஸ் பண்ண தெரியாம இருக்கலாம், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடு சாப்பிட தெரியாம இருக்கலாம், இல்லை மெண்டு சாப்பிட தெரியாம இருக்கலாம். இந்த மாதிரி எது தெரியல அப்படின்றத செக் பண்ணி குழந்தைக்கு அசஸ்மெண்ட் பண்ணி வச்சிடணும். இப்போ இது வந்து பிசிக்கல். அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது அகாடமிக்ல இந்த குழந்தை என்ன தெரியல அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து முதல் லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா, ஏபிசிடி ஐடென்டிஃபை பண்ண தெரியுமா, எந்த மாதிரி ஏபிசிடி ஐடென்டிஃபை பண்ண தெரியுமா, லெட்டர் ரீட் பண்ண தெரியுமா அப்படின்றத செக் பண்ணி அந்த குழந்தை எந்த லெவல்ல இருக்கு, அகாடமிக்ல எந்த லெவல்ல இருக்கு அப்படின்னு பிரிக்கணும். அடுத்து ரைட்டிங், எழுத தெரியுமா, குழந்தை எழுதுற லெவல் எப்படி இருக்கு, அப்போ அந்த குழந்தையோட ஃபைன் மோட்டர் எப்படி இருக்கு. ஃபைன் மோட்டர்னா இந்த ஒரு பென்சிலை பிடிக்கிறது இல்லையா, அந்த விரல்களை இயக்கி பண்ணுறதுதான் ஃபைன் மோட்டர். அப்போ இது அந்த குழந்தையோட ஃபைன் மோட்டர் எப்படி இருக்கு டெவலப்மெண்ட். அப்போ அந்த குழந்தைக்கு பென்சில் எப்படி பிடிச்சி எழுத தெரியுதா, கலர் பண்ண தெரியுதா, அப்போ அதை அசஸ்மெண்ட் பண்ணி அது ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து குழந்தைக்கு வந்து கிராஸ் மாட்டர்னா மொத்தமாக 2 கையையும் சேர்த்து வச்சு ஒரு ஆக்டிவிட்டி பண்ண தெரியுதா, ஒரு திங்ஸை எடுக்க முடியுதா அந்த குழந்தைனால அப்படின்றத செக் பண்ணி அதை தனியாக எழுதிட்டு. அடுத்து வந்து சோசியல் பிஹேவியர்னா மற்றவங்கள்ட்ட போய் பேச முடியுமா குழந்தை, தன்னோட தேவையை சொல்ல முடியுமா, தனக்கு வேண்டத கம்யூனிகேட் பண்ணி வாங்க தெரியுமா, அப்போ அந்த சோசியல் பிஹேவியர் எப்படி இருக்கு, இப்போ மற்ற இடத்துல எப்படி விளையாட முடியுதா, மற்றவங்களோட பேச தெரியுதா குழந்தைக்கு, மற்றவங்களோட மிங்கிளாக தெரியுதா அப்படின்ற சோசியல் பிஹேவியரை எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பிரித்து வச்சு அந்த குழந்தைய அசஸ் பண்ணணும். இப்போ ஒரு குழந்தை வந்து இருக்கு, இந்த குழந்தைக்கு ஏடிஎல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் பிரச்சனை இருக்கு, அடுத்து வந்து அகாடமிக்லேயும் பிரச்சனை இருக்கு. அகாடமிக்னா ஒரு குழந்தைக்கு லெட்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுலையும் பிரச்சனை இருக்கு, டாய்லெட் போடுறதுலையும் அதுவாக போய் க்ளீன் பண்ண தெரியாது. அப்போ ரெண்டுமே இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டராக என்ன டிசிஷன் எடுப்பாங்கன்னா எது முக்கியம் அப்படின்றத செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த குழந்தைக்கு எது முக்கியம், எழுதுறது முக்கியமா டாய்லெட்டிங் போடுறது, தானா டாய்லெட் போய் க்ளீன் பண்ணுறது முக்கியமா செக் பண்ணுவாங்க. அப்போ டாய்லெட் போடுறது தான் முக்கியம் இல்லையா, டாய்லெட்டிங் வந்து எந்த மாதிரி க்ளீன் பண்ணணும், ஒரு பாத்ரூமில் எப்படி போய் சிட் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும் தெரியும். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, பிக்சர் காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி டாய்லெட்னா இது இந்த அங்கே இருக்கிறத முதல் பிக்சராக காட்டுவாங்க, அதுக்கப்புறம் டெமோவாக காமிப்பாங்க, அதுக்கப்புறம் நேரடியாக குழந்தைய வந்து பாத்ரூம்லாம் இது பண்ணுவாங்க. அடுத்து அதை எப்படி செஞ்சு காமிப்பாங்க, குழந்தை இந்த மாதிரி உட்காரணும்னு சொல்லிட்டு செஞ்சு காமிப்பாங்க. செஞ்சு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வந்து அதுவாக க்ளீன் பண்ணி பழகி வெளியில போகும். இப்போ இந்த 2 இது இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு எது அத்தியாவசியமோ, எது வந்து தன்னிச்சையாக வாழ்றதுக்கு, அதாவது யாரையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா வாழ்றதுக்கு எந்த ஸ்கில்லு ரொம்ப முக்கியமோ அந்த ஸ்கில்லை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி அதை ஒரு கோலாக செட் பண்ணி அதுக்கு ட்ரைனிங் பண்ணி அந்த கோலை வந்து ரீச் பண்ண வைக்கிறது தான் ஸ்பெஷல் எஜுகேட்டரோட முக்கியமான வேலை. இதில் வந்து ஃபுல்லாக வந்து இதுக்கு வந்து சொல்லுவாங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த குழந்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃப்ளூயன்சி பண்ணணும், திரும்ப திரும்ப வந்து அந்த குழந்தைக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓரளவுக்கு அதை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கோல், சரி ஓகே இந்த குழந்தை டார்கெட்டிங் பண்ணுறது நல்லா கற்றுருச்சு அப்படின்னா அடுத்த கோலை செட் பண்ணி அகாடமிக் லெவலில் வீக்காக இருக்கா அதை பண்ண வைப்பாங்க. மேபி இல்லை அகாடமிக் லெவலில் ரீடிங் தான் நல்லா இருக்கு, ரைட்டிங்கில் பிரச்சனை இருக்குன்னா ரைட்டிங் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கோல் செட் பண்ணி குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் ஸ்பெஷல் எஜுகேட்டரோட வேலை. அப்போ ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து ஒரு குழந்தைய வந்து எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறாங்களோ இதே மாதிரி தான் ஒரு பேரண்ட் வந்து பார்க்கணும். முதல்ல ஒரு குழந்தைய வந்து ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்குது,
இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டின்னு ஒரு குழந்தைய வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்து அசஸ்மெண்ட் பண்ணிடுச்சு. இல்லை உங்களுக்கே பார்க்குறப்ப அந்த குழந்தை வந்து அதாவது மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க, குப்புற விழுகிறது, எந்திரிச்சு நிற்கிறது, தவக்கிறது. அதை எடுத்தோடனே குழந்தை வந்து தலை 3 மாதத்துக்கு நிற்கணும். அடுத்து குழந்தை வந்து 4ஆவது மாதத்துல குப்புற விழுந்துருக்கணும், 6ஆவது மாதம் தவண்டிருக்கணும், அதுக்கடுத்து 8 மாதத்துல எந்திரிச்சு நின்றுக்கணும், 9 10 மாதத்துல 8 அடியாவது எடுத்து வச்சிருக்கணும். அடுத்து 1 வயசுல குழந்தை நடக்கணும், நின்று நடக்கணும். இந்த ஸ்கேல் இந்த இது இருக்கு இல்லையா, இந்த லெவலு எந்த குழந்தை அச்சீவ்மெண்ட் ஆகலையோ ஒரு வயசுக்குள்ள நடக்கிற 1 1/4 அட்லீஸ்ட் நடந்திருக்கணும். பேச 1 1/4 வயசுக்குள்ள குழந்தை ஃபர்ஸ்ட் 6 மாசத்துலேயே குழந்தை வந்து சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சு, அடுத்து டாட்டா பாய் பாய் அப்படின்னு கையை அசைச்சு காமிக்க தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ஒரு வயசு குழந்தை ஆட்டோமேட்டிக்கா வா போ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் மட்டும் சொல்ல தெரிஞ்சிருக்கும். ஒரு 1 1/4 வயசு 1 1/2 வயசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வந்து பேச்சு கற்றுக்கணும். இதெல்லாம் டிலேயா இருக்கு. இந்த குழந்தை பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லயும் டிலேயா இருக்கு, கம்யூனிகேஷன்லயும் டிலேயா இருக்கு, ஸ்பீச் டிலே இருக்கு, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இதுலயும் டிலேயா இருக்கு. இது எல்லாமே டிராபேக்கா ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் பண்ணாம டிலே ஆகி வருது அப்படின்னா அப்போ அந்த குழந்தைய வந்து ஐக்யூ லெவல் போய் செக் பண்ணணும். அப்போ டாக்டர் போய் ஜிஹெச் செக் பண்ணோன்னே அவங்க வந்து சைக்காட்ரிஸ்ட்டை வச்சு செக் பண்ணிட்டு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி இந்த குழந்தையோட ஐக்யூ லெவல் செக் பண்ணி எவ்வளோ இருக்கு அப்படின்றத டூல்ஸ் வச்சு பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த குழந்தையோட ஐக்யூ லெவல் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் நீட் சில்ட்ரனை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டை வந்து போட்டுட்டு அந்த குழந்தைக்கு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த குழந்தைக்கு தேவை அப்படின்னா ஃபிசியோதெரப்பி, இல்லை வந்து ஆக்குபேஷன் தெரப்பி தேவைப்பட்ட ஆக்குபேஷன் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி தேவைப்பட்ட ஸ்பீச் தெரப்பி, அடுத்து வந்து ஐடன் கோஆர்டினேஷன் தேவைப்பட்ட ஐடன் கோஆர்டினேஷன், அதுக்கப்புறம் வந்து பிஹேவியர் மாடிஃபிகேஷன், பிஹேவியரில் பிரச்சனை இருக்குது குழந்தைக்கு அப்படின்னா பிஹேவியர் அது எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்பெஷல் எஜுகேஷனில் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு குழந்தையோட 7 ஸ்கில் இருக்குது அப்படின்னா 7 மோட்டார் சொல்லுவாங்க. அந்த 7 மோட்டாருமே சொல்லிக் கொடுக்கணும். அகாடமிக் லெவலில் சோசியல் காக்னேட்டிவ்ன்றது என்னன்னா இங்கே அறிதிறன் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐக்யூ லெவல் என்ன வரும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து புரிதல் தன்மை இதெல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஐக்யூ லெவல் அப்படின்றது மெமரி பண்ணுறது நம்ம சொல்கிறத வந்து டக்குனு மெமரி பண்ணி அந்த குழந்தைக்கு சொல்கிறது தான் காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அடுத்து எமோஷனல் புரிஞ்சுக்கிறது. திட்டுனோம்னா அதுக்கு கோவம் திட்டுறோம் அப்படின்னா திட்டுறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும் குழந்தை. அப்போ அடித்தாங்க அப்படின்னா அது வலிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த ஒரு டிசபிலிட்டி குழந்தைக்கு வந்து வலிக்கிறது தெரியாது, உணர்வுகளை புரிஞ்சுக்க தெரியாது, எந்த இடத்துல அழுகணும் எந்த இடத்துல சிரிக்கணும் இதெல்லாம் தெரியாது. அப்போ அந்த எமோஷனல் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியாது. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கணும், எமோஷனல் டெவலப்மெண்ட் இருக்கணும், அகடமிக்கில் டெவலப்மெண்ட் இருக்கணும், காக்னேட்டிவ் அறிதிறனில் டெவலப்மெண்ட் இருக்கணும், அடுத்து பிஹேவியர் மாதிரி அதாவது சோசியலில் டெவலப்மெண்ட். இந்த 5 ஸ்கில்லும் 5 டெவலப்மெண்ட்டும் ஒரு குழந்தைக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தை முழுமையடையும். இப்போ இந்த 5 டெவலப்மெண்ட்டில் எது குறைவாக இருக்கோ அந்த இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்பெஷல் எஜுகேட்டர் அசஸ்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் வந்து நான் வந்து ஒரு பேரண்டாக இருக்கேன். இப்போ என் குழந்தைக்கு எப்படி ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் நார்மலாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த நார்மல் குழந்தைக்கு நீங்களே ட்ரெயின் பண்ணிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தே கற்றுக்கலாம். அவன் பாத்ரூம் போகணும், அப்போ அவன் பாத்ரூம் போகணும், இங்கே போகிறாங்க அப்படி உட்காரணும். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வயசுலேயே குழந்தைகிட்ட நீங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வயசு 6 மாதம் குழந்தையா பாத்ரூம் போகிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு வயசு குழந்தைய வந்து பாத்ரூம் தூக்கிட்டு போய் அந்த இடத்துல நிற்க வச்சு பாத்ரூம் போகிறது, நைட்டு வந்து பாத்ரூம் போக வச்சுட்டு போயிடுது. 1 1/2 வயசு குழந்தை 2 வயசு ஆகுது ரீச் ஆகுதுன்னா அந்த டாய்லெட் ஸ்கில் வீட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு 1 1/2 வயசு ஆகிட்டாலே இந்த பாத்ரூம் வச்சு அதுக்கப்புறம் மேட் எடுத்து போகிறோம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ ஒரு 2 வயசுல அந்த குழந்தை 2 வயசுக்குள்ள ஒரு குழந்தைய பாத்ரூமில் போய் விடுறது, அந்த இடத்துல தண்ணி எடுத்து ஊற்ற சொல்கிறது, இதெல்லாம் சொல்ல அந்த குழந்தை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். வெளியில் போய் பாத்ரூம் இருக்க சொல்கிறது, எந்த மாதிரி உட்காந்து பாத்ரூம் போகிறது இதெல்லாம் கொடுக்கலாம். அப்புறமேலுக்கு என்ன பண்ணலாம், ஒரு 2 வயசு குழந்தைக்கு சாப்பாடை பிச்சு போட்டு அதை எடுத்து சாப்பிட சொல்லி தர்றது, அதுக்கப்புறம் எடுத்து வாயில் வச்சிருந்தா மெல்றதுக்கு சொல்லி தர்றது, அப்புறம் நம்ம செஞ்சு காமிக்கிறது, அதே மாதிரி குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. இப்பெல்லாம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக குழந்தைக்கு ஸ்பீச் வரும். அதுக்கப்புறம் வந்து டெய்லி ரொட்டீன் வந்து வீட்லேயே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது டாய்லெட்டிங் ஸ்கில்ஸு,
சாப்பிடுறது, குழந்தைகிட்ட பேசுறது இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இத வந்து என்ன பண்ணணும்னா, குழந்தை இப்ப ஒரு 3 மாசம் குழந்தை இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைய வந்து நம்ம குளிக்கிறப்ப இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்க பேசுறத குழந்தை லிசன் பண்ண ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த குழந்தை பேசுறது சவுண்ட் குடுக்க ஆரம்பிச்சா, ஓ, ஆ, ஈ அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் அப்ப அதுட்ட பேசணும். அப்ப இந்த வாய் அசைவ குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். இது மெயினா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மெயினா வந்து செல்போன் மொத்தமாவே அவாய்ட் பண்ணணும். செல்போனை கொடுத்துட்டு அந்த குழந்தை பேசல அப்படின்னா சொல்லக்கூடாது. மெயினா வந்து செல்போன் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து குழந்தைகிட்ட நிறைய பேசணும். முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, கிளிப் எடுத்து முகத்திட்டு ஆட்டுவாங்க. ஏன்னா இந்த குழந்தைகிட்ட நிழல் மாதிரி தெரியுது. அப்போ ஒருத்தவங்க கண்ணை பார்த்து பேசணும். ஒருத்தவங்க பேசுறாங்களா அப்ப லிப் மூமெண்ட்டை பார்க்கணும். அப்படி அவ பார்க்கறத பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து இப்படி ஆட்டுறப்ப அந்த குழந்தை வந்து ஏதோ ஆட்டுறாங்க அப்படின்னு பார்க்குது இல்லையா, இதே மாதிரிதான் குழந்தை வந்து இதை பார்த்துதான் அந்த குழந்தை என்ன கத்துக்கணும், நம்ம முன்னாடி யாரோ பேசுறாங்க அப்ப நம்ம லிசன் பண்ணணும் அப்படின்றதே கத்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும், சின்ன பிள்ளையில இருந்தே பேச ஆரம்பிச்சிடும். அது பேசணும். இப்ப தட்டை கம்மி, பாய் பாய் சொல்லு, வா சொல்லு, போ சொல்லு அப்படின்னு சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பிச்சிடும். ஒரு 1.5 வயசுல இருந்து 2 வயசு 2.25 வயசு பாத்ரூம் ஸ்கில்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். அது தெரியல பின்னாடி கத்துக்கணும், 3 வயசுல கத்துக்கணும், 4 வயசுல அதெல்லாம் பண்ண வைக்கக்கூடாது. குழந்தைய வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் நம்மளே. அதே மாதிரி குட்டி குழந்தையா இருக்கப்பே கை கால் எக்ஸசைஸ் பண்றது, ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் நல்லா இழுத்து விடுறது, ஆயில் மசாஜ் பண்றது, இதெல்லாம் பண்ணணும். அடுத்து குழந்தை வந்து பிறந்த குழந்தைய எப்பவுமே வந்து தொட்டியில் ஆட்டி குழந்தைகிட்ட பேசிட்டே இருக்கிறது. குழந்தைய வந்து குழந்தைகிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது கூட விளையாண்டுக்கிட்டு யாரோ ஒரு ஆள் என்கேஜா குழந்தையோட விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பண்ண ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வந்து லிசனிங் கெப்பாசிட்டி வந்துடும். லிசனிங் கெப்பாசிட்டி வந்துட்டாலே குழந்தை வந்து ஸ்பீச் வரும். ஸ்பீச் வந்துட்டாலே குழந்தை தன்னோட வேலையை அதுவாகவே செய்ய ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கவனிக்கிற திறன் இதெல்லாம் நம்மளே கொண்டு வந்துடும். 3 வயசுக்குள்ள ஒரு 2.5 வயசு 3 வயசுக்குள்ள தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மளே கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வந்து வெளியில வந்துடும். இது எதுவுமே கொடுக்காத குழந்தைக்கு தான் நம்மளால முடியாது. அப்ப அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரோட ஹெல்ப் தேவைப்படும். அதனால நீங்க வந்து அதாவது மைல்ஸ்டோன் எப்போ ஒரு குழந்தை அச்சீவ்மெண்ட் பண்ணலையோ அப்பவே இந்த குழந்தைய வந்து அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, இது எந்த மாதிரி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரோ இல்ல சைக்கட்ரிஸ்டோ போய் அவங்கள வந்து ரீச் பண்ணி அவங்களோட ஒரு கைடன்ஸ் வாங்கி அதை எந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பண்ணுவோம். இப்போ வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்போ வந்து ஹோம்லே வீட்லயே வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்கூல்லே ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸ்பெஷல் எஜுகேஷன். அதே மாதிரி இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் அதெல்லாம் இருக்கு. அவங்க வந்து நிறைய தெரப்பி எல்லாமே அவங்களாவே அது வந்து ஃப்ரீயா நடக்குது நிறைய இடத்துல. ஸ்பெஷல் ஸ்கூல்ல நிறைய இடத்துல ஃப்ரீயா நடக்குது. சாப்பாடு போட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்கூல்ல நிறைய இருக்கு. டெஸ்ட் மூலியமா நடத்துறது இதெல்லாம் அங்கெல்லாம் போய் அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் வாங்கி எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு பண்ணலாம். அடுத்து வந்து இப்போ நான் வீட்டில் இருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு குழந்தை வந்து எங்கள் வீட்டில் மேட்டு செய்கிற வீடு. அந்த வீட்டில் வந்து மேட்டு செய்கிற வீடாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ஓரளவுக்கு அன்றாட வேலையை கற்றுக்கிச்சு. தான் வேலையை தானே செய்ய தெரியும் அந்த குழந்தைக்கு. அப்படின்னா அந்த குழந்தைக்கு சமையல் பண்ண சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டு வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தானாகவே இந்த மேட்டை வந்து வீட்டை பார்த்தே கற்றுக்குவாங்க. மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து அந்த வீட்டில் கறி செய்கிறாங்க அந்த மேட்டை செய்கிறாங்கன்னா அதையே தன்னோட குழந்தைக்கு சொல்லி கொடுத்து தன்னோட வருமானத்தை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு மெயினா வந்து இங்க என்ன பார்க்கணும்னா ஒரு தாய் தான் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் வேலையும் பார்க்கணும். ஒரு ஒரு தாயோட வேலையும் பார்க்கணும். அதனால மெயினா வந்து தாய் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த குழந்தையோட இது என்ன ஆரம்பத்திலே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இயற்கையின் ஆரம்ப கால கண்டறிதல்னு சொல்லுவாங்க. அதை கண்டறிஞ்சிட்டு அவங்களோட ஹெல்ப் கேட்டுட்டு எந்த மாதிரி பண்ணணும், நான் எந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. அதை வச்சு ஒரு தாய் வந்து கைடன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் இருப்பாங்க. ஆனா ஒரு தாய் கூட தான் அதிகமா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த 2 வேலையும் ஒரு தாய் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்துடும். இப்ப நம்ம வந்து இதுல வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஏடிஎல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து எந்த மாதிரி கேட்டகரிக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், அதாவது ஒரு தாய் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தாய் வந்து எந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த செக்ஷன்ல நம்ம பார்த்துட்டோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். தேங்க்யூ. நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஹ் ஆல் நன்றியை சொல்றேன். நிறைய விஷயத்த வந்து வெளிப்படையா பேசியிருந்தீங்க. முதல்ல அதுக்கு உங்களுக்கு நன்றி.
ரெண்டாவது வாய்ஸ் மைனூட்டா கேக்குது. இப்ப கேக்குறீங்களா? இப்ப தெளிவா இருக்கா? கொஞ்சம் சவுண்ட் அதிகமா வேணும். அதான் ஸ்பீக்கர் போடுங்கம்மா, ஸ்பீக்கர் போடுங்க. ஸ்பீக்கர் தான் போட்டிருக்கேன். சரிண்ணா. ஆ, நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா. மேடம் மேடம் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. நல்லா இருந்துச்சு ஸ்பீச் நல்லா இருந்துச்சு. ஒரு புக்கு பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. உண்மையிலேயே உங்களுடைய அனுபவத்தை நல்லா ஒரு அற்புதமாக சொன்னீங்க. உண்மையிலே நான் எனக்கு வால்யூம் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் உள் வாங்கிக்கிட்டேங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி 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 நன்றிங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. கேட்குற மாதிரி எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நல்லா தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் அந்த மாதிரி அதிகம் கேட்டதில்ல. அதனால தான் நான் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணேன். நீங்கள் எனக்கு இப்போ வெளியில் போக முடியல. ஃபோனெல்லாம் வந்துச்சு. நான் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நான் இதை முழுசாக கேட்கணும்னு சொல்லிட்டு தான் மேடம் கேட்டேன். நல்லா இருந்துச்சுங்க மேடம். எதுவும் தேங்க்யூ. கேட்குற மாதிரி எதுவும் நீங்கள் சொல்லலை. எல்லாமே நல்லா தெளிவாகவே சொன்னீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் நன்றி. நல்லா ஃப்ளோவில் நல்லா அற்புதமா ஒரு புக்கு எதுவும் ஒரு ஞாபகம் மறதியோ இல்லை தடுமாற்றமோ எதுவுமே இல்லை. ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நிறைவா இருந்துச்சு மனசுக்கு. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. டவுட் எதுவும் இல்லை, ஏன்னா நீங்க கிளியரா பேசிட்டீங்க. உங்க ஸ்பீச்ல டவுட் வராது. அந்த மாதிரி தான் நீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நன்றி. நன்றி மகிழ்ச்சி.